வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 மற்றும் குரூப் 2, குரூப் 2A அனைத்து விதமான டிஎன்பிசி தேர்வுகளுக்கான புதிய சிலபஸ் அடிப்படையில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜென்ரல் தமிழாகட்டும், ஜென்ரல் நாலேஜ், அதாவது ஜிகே என்ற பகுதியை சொல்லக்கூடிய ஜென்ரல் நாலேஜ், இதற்கான ஒவ்வொரு டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வரிசையில் புதிய சிலபஸ் அடிப்படையில் பொது அறிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 7 என்று சொல்லக்கூடிய இலக்கிய பகுதியிலிருந்து அறநூல்கள் இந்த டாபிக்ல வந்து சிறுபஞ்ச மூலம் இதை பற்றி தான் ஸ்கூல் புக்கு வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி டெலிகிராம் லிங்க்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு தேர்வுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும், பார்த்து பயன்பெறலாம். என்னுடைய யூடியூப் சேனல்லையும் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் மேக்ஸு, ஜிகே, ஜிடி, அதாவது ஜென்ரல் தமிழ் எல்லாத்துக்குமான வீடியோஸ் இருக்கு புதிய சிலபஸ் அடிப்படையில். ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பயன்பெறட்டும். சிறுபஞ்ச மூலம் இந்த நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரியதாசன். சிறுபஞ்ச மூலம் என்னும் நூலை இயற்றியவர் காரியதாசன். மனித வாழ்வை செழுமையாக்குபவை அறப்பண்புகளே. நம்ம வந்து அறல் நூல் என்ற டாபிக்ல இருந்து தான் சிறுபஞ்ச மூலத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. மனித வாழ்வை செழுமையாக்குபவை அறப்பண்புகளே. காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன. அவற்றில் ஒன்றுதான் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம். வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் வந்து தொடர்பு இருப்பதில்லை. வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருப்பதில்லை. சாதனைக்கும் வயது ஒரு தடை இல்லைன்னு சொல்றாங்க. அதனால எந்த நேரத்தில் வேணா யார் வேணாலும் வெற்றி பெறலாம், வாழ்க்கையில முன்னேற்றம் அடையலாம்ன்றத சொல்லியிருக்காங்க. இப்போ சிறுபஞ்ச மூலம் இதுல முதல் பாடல் பாருங்க. இது வந்து நியூ சமச்சீர் புக்ல கொடுத்திருக்காங்க. பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார். பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார். மூவாது மூத்தவர் நூல் வல்லார். பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார். மூவாது மூத்தவர் நூல் வல்லார். தாவா விதையாமை நாறுவ வித்து உள. விதையாமை நாறுவ வித்து உள. மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார். மூவாது மூத்தவர் நூல் வல்லார். தாவா விதையாமை நாறுவ வித்து உள. மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இந்த பாடல் வரியை நல்லா படிச்சு வச்சுங்க. உங்களுக்கு பாடல் வரி கொடுத்து கூட பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க. சிறுபஞ்ச மூலம். இதற்கான பொருள் என்னன்னு பார்க்கலாம். பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. பூக்காமலே பார்த்தீங்கன்னா சில மரங்கள் காய்ப்பதுண்டு. இதுதான் முதல் வரியில சொல்லியிருக்காங்க.
பூவாது காய்க்கும் மரம் உள. இது நம்ம எல்லாருமே அறிவோம். மூவாது மூத்தவர் நூல் வல்லார். அடுத்த வரி என்ன சொல்றாங்கன்னா, இதை போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார். பூக்காமல் சில மரங்கள் காய்ப்பதுண்டு. எடுத்துக்காட்டுனா அத்தி மரம் பார்த்தீங்கன்னா பூ நம்ம கண்களுக்கு தெரியாது, பலா மரமும் தெரியாது. பட் ஆனா இது டெய்லியும் பார்த்தீங்கன்னா மரத்துல காய்ச்சி தொங்கும். இதுதான் பூவாமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. இதை போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக, அதாவது சின்ன பிள்ளையாண்டோட பார்த்தீங்கன்னா அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார். நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர்னா நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க. சிறியவர்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க மூத்தவர்னா நல்ல தேர்ச்சி அனுபவம் மிக்கவர்களா இருப்பாங்க. அவர்களை போலவே அந்த இளையவர்களை என்னவார்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. நம்ம நெல்மணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயல்ல பாத்தி கட்டி பயிரிடுவோம். அது போல இல்லாமல் சில பயிர் வகைகள் பார்த்தீங்கன்னா தானே முளைத்து வளரும். அதே போலதான் பார்த்தீங்கன்னா மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வார். மேதையர்னா பெரிய பெரிய லெஜண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரிடம் அவங்க கற்கணுன்றத தேவையில்லை. நல்லது கெட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்கள் தாமாகவே தெரிஞ்சுக்கணும்னு இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. மறுபடியும் பாடலை பாருங்க. பூவாது காய்க்கும் மரம் உள. அதாவது பூக்காமலே காய்க்கின்ற மரங்களும் உண்டு, நன்று அறிவார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். மூவாது மூத்தவர் நன்று அறிவார். மூவாது மூத்தவர், மூவாதுன்னா இளையவர்கள். இளையவர்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது நன்று அறிவார்னு சொல்றாங்க. அதுதான் நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா நன்கு கற்றவர். இளையவர்களா இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா முதியவரோடு ஒப்பிடுவான்னு சொல்றாங்க. அடுத்து விதையாமை நாறுவ வித்து உள. விதைக்காமலே வளரக்கூடிய வித்துன விதைகளும் உள்ளன. மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. அது போல மேதைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே எதையுமே சொல்லித்தர தேவையில்லை. அவங்களே அலசி ஆராய்ந்து சிறந்து விழுவாங்கன்னு சொல்றாங்க. இந்த பாடலுடைய எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஓமையணி. இப்பாடல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி. ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வேற ஒன்னோட ஒப்பிடும் போது அது எடுத்துக்காட்டு ஓமையணின்னு சொல்லுவாங்க. நமக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. அதனால சொல் பொருளும் பார்த்துடலாம். மூவாது, மூவாதுனா முதுமை அடையாமல். மூவாதுனா முதுமை அடையாமல், அதான் இளையவர்னு சொல்லியிருப்பாங்க. நாறுவன முளைப்ப. நாறுவன முளைப்ப. தாவா கெடாதிருத்தல். தாவான கெடாதிருத்தல். இந்த பாடல் மற்றும் இந்த பாடல் வரியான விளக்கம் பார்த்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா புதிய சமச்சீர் புத்தகத்திலிருந்து கையாளப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா பழைய சமச்சீர் புத்தகத்திலிருந்து ஒரு பாடல் பார்க்க போறோம். இந்த பாடல் தான் பார்த்தீங்கன்னா முன்பு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலத்தை பற்றிய கேள்விகள் எல்லாமே மேக்சிமம் இந்த பாடல் வரியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நம்ம அது என்னன்றது பின்னாடி பார்க்கலாம். முதல்ல இந்த பாடல் பார்க்கலாம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துறையாம் என்றுரைத்தல். பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. இப்பாடல் வரி இயற்றியவர் காரியதாசன் தான். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். பண்வனப்புனா கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. இந்த பாடல் வரிக்கான பொருள் என்னன்னு பார்க்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்லாம் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க.
நம்ம இதை அடுத்தது பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். முதல்ல இதற்கான விளக்கம். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளல், இதுதான் முதல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கண்வனப்பு கண்ணோட்டம், கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல். கால்வனப்பு செல்லாமை, காலுக்கு அழகு பார்த்தீங்கன்னா வனப்புனா அழகு. ஸோ அதுதான் வனப்பணம்னு சொல்லிட்டு இருக்காரு காரியாதாசன் அவர்கள். காலுக்கு அழகு பார்த்தீங்கன்னா பிறரிடம் இறந்து செல்லாமல், பிறரிடம் யாசகம் கேட்காம செல்லாததான் காலுக்கு அழகுன்னு சொல்றாரு. ஆராய்ச்சிக்கு அழகு எதுன்னு பார்த்தீங்கன்னா தமது முடிவை துணிந்துரைத்தல். ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடிவை துணிந்துரைத்தல். அடுத்து பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல். பண்ணுனா பாடல் அல்லது இசைன்னு சொல்லலாம். அந்த இசைக்கு அழகு எதுனா அதை கேட்பவர் நன்றென புகழ்தல். நாம ஒரு பாடல் சினிமா பாடலோ மற்ற பாடலோ பார்க்கும்போது அது நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த இசைக்குரிய அழகுன்னு சொல்றாரு. அரசனுக்கு அழகு, ஒரு அரசனுக்குரிய அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல். குடிமக்களை வருந்தாமல் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வதுதான் நல்ல குடிமகன்னு பிறர் புகழ்ந்து உரைத்தல் தான் அரசனுக்கு அழகுன்னு சொல்றாரு. மறுபடியும் பாடல் பார்க்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. இதனுடைய சொற்பொருள் பாருங்க. கண்ணோட்டம், கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல். என் வனப்பு, என் வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகு, வனப்புனா அழகுன்னு சொல்லியிருக்கேன். மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. அடுத்து வனப்புனா அழகுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளர்வேந்தன், கிளர்வேந்தன்னா புகழுக்குரிய அரசன். வேந்தன்னா அரசன் தெரியும், கிளர்னா புகழுக்குரியன்னு அர்த்தம். வாட்டான், வாட்டான்னா வருந்த மாட்டான், வாட்டான்னா வருந்த மாட்டான். இலக்கண குறிப்பு பார்த்து வச்சுங்க. நமக்கு இலக்கண குறிப்பு கிடையாது, இருந்தாலும் கேட்பாங்க. கண்ணோட்டம், செல்லாமை, உரைத்தல், என்றல் இது எல்லாமே தொழிற்பெயர்கள். கேட்டார், வாட்டான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர்கள். கண்ணோட்டம், செல்லாமை, உரைத்தல், என்றல் இதெல்லாம் தொழிற்பெயர். கேட்டார், வாட்டான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர்கள். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆசிரியர் குறிப்பு. சிறுபஞ்ச மூலத்தினுடைய ஆசிரியர் பத்தி பார்க்கலாம். காரியதாசன் சிறுபஞ்ச நூலின் ஆசிரியரான பார்த்தீங்கன்னா காரியதாசன். இவர் பார்த்தீங்கன்னா மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர், மாக்காயனாரின் மாணாக்கர் என சிறப்பாயிரம் கூறுகிறது. காரியதாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் என சிறப்பாயிரம் கூறுகிறது. இவர் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவர். இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னு கேட்பாங்க. சமண சமயத்தை சார்ந்தவர். இவரும் கனி மேதாவியாரும் ஒரு சால மாணாக்கர், இதுவும் கேட்பாங்க. காரியதாசனுடைய ஒரு சேர மாணாக்கர் யாருன்னு கேட்பாங்க, கனி மேதாவியார். பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. இதுதான் சிறுபஞ்ச நூலின் ஆசிரியரான காரியதாசன் பற்றிய குறிப்பு. அடுத்து சிறுபஞ்ச நூலின் நூற்குறிப்பு பார்க்கலாம். சிறுபஞ்ச மூலம் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 11 மேல் கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு. 11 மேல் கணக்கு நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 8 தொகையும் 10 பாட்டும், இது இரண்டும் சேர்ந்துதான் 11 மேல் கணக்கு நூல்கள். 11
கீழ்கணக்கு நூல்கள்னு ஒரு 18 நூல்கள் இருக்கு. அதுலதான் இந்த சிறுபஞ்ச மூலமும் ஒண்ணு. இதன் ஆசிரியர் காரியதாசன். ஆல்ரெடி ஆசிரியர் குறிப்புல பார்த்திருக்கோம். இந்த நூல் பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள் உள்ளன. எத்தனை பாடல்கள் கொண்டுள்ளதுன்னு கேட்பாங்க, அல்லது வெண்பாக்கள்னு கேட்பாங்க. 97 வெண்பாக்கள் உள்ளது. இந்த நூலு பாத்தீங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகளின் வேர்களும் உடல் நோயை தீர்ப்பன. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வேர்களும் பாத்தீங்கன்னா உடல் நோயை தீர்ப்பன. அதுபோல பாத்தீங்கன்னா இந்த நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்தும் மக்கள் மனநோயை போக்குவன. இந்த நூலில் பாத்தீங்கன்னா 5 கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதுவும் கொஸ்டின்ல கேட்பாங்க. இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்தும் மக்கள் மனநோயை போக்குவன. ஆகையினால் பாத்தீங்கன்னா இந்நூல் சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது. நல்லா பார்த்துங்க. சிறுபஞ்ச மூலம் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதன் ஆசிரியர் பாத்தீங்கன்னா காரியதாசன். இந்த நூலில் பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து பாத்தீங்கன்னா 97 வெண்பாக்கள் உள்ளன. இந்த நூலில் குறிப்பிட்டுள்ள 5 மூலிகை பொருள் என்னன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5ம் பாத்தீங்கன்னா உடல் நோயை தீர்ப்பன. அதுபோல இந்த பாடலில், அதாவது சிறுபஞ்ச நூல பாடல்ல பாத்தீங்கன்னா 5 கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கும். இந்த 5 கருத்துக்கள் பாத்தீங்கன்னா மக்களினுடைய மனநோயை போக்கணும்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த நூலு சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோவுடைய பிடிஎஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் குரூப்ல பதிவிட்டு இருக்க. விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணினா இந்த மெட்டீரியலை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது? இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன்னு டிஎன்பிசி சரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம். ஐந்து சிறிய வேர்கள் என்று பொருள் கொண்ட நூல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 5 சிறிய வேர்கள்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகை வேர்கள். ஸோ இதுல இருந்துதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம். அடுத்து பாருங்க, சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கும்? ஆல்ரெடி இப்பதான் பார்த்தோம். 5 வேர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க, சிறுபஞ்ச மூலம். இதை பஞ்ச மூலம் கேட்குறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா 5 வேர்கள், 5 மூலிகையின் வேர்கள்னு இருக்கு, அதுதான் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமண சமயம். பார்த்துருக்காங்க பாருங்க, சிறுபஞ்ச மூலம் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆசிரியர் குறிப்புல இவர் சமண சமயத்தை சார்ந்தவர், இவர் சமண சமயத்தை சார்ந்தவர்னு கொடுத்திருக்காங்க. ஆன்சரை இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். அடுத்து பார்க்கலாம். கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமில்லாததை கூறுக. இப்ப பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பெருமுத்தாயர் பற்றி குறிப்பு நாளடையாரில் உள்ள பழமொழியில் இடம்பெற்றுள்ளது. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமில்லாததான் குறைக்கிறாங்க.
கபிலர் பாடிய அறநூல் இன்னா நாற்பது. நான்மணிக்கடிகையில் உள்ள 100 பாடல்கள் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குகிறது. அம்மை என்னும் மணப்பின் பார் காரியதாசனை ஏற்ற நூல் தான் சிறுபஞ்ச மூலம் என்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அம்மை என்னும் மணப்பு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலத்தை பற்றி கிடையாது. அதனால இது ஒன்று மட்டும் தவறு. சாரி, அதாவது ஒன்று மட்டும் பொருத்தமற்றது, மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருத்தம் இல்லாதது. அடுத்து சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் டேஷ் வெண்பாக்கள் உள்ளன. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 97. ஆல்ரெடி நம்ம புக்ல பார்த்துருக்கோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 97. ஆன்சர் அவங்க பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்துடன் எத்தனைன்னு கேட்குறாங்க. கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து பார்த்தீங்கன்னா 97. கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள், 97 வெண்பாக்களை கொண்டது. அடுத்தது நான் உங்களுக்கு புக்கில் இருந்து தான் இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்றது தான் இந்த புக்கோட ஒப்பிட்டு கேட்டுட்டு இருக்கேன். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து பாருங்க, கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என உருப்பழகு பாடியவர் யார்? ஆன்சர் காரியதாசன். கண்வனப்பு கண்ணோட்டம், ஸோ இந்த பாடல் தான் கேட்குறாங்க. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை. இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரியதாசன் அவர்கள் தான் இந்த பாடல் ஏற்றிருக்காரு. இங்க பாருங்க, கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை. இந்த உறுப்பு பாடியவர் யாருன்னு கேட்கிறாங்க, காரியதாசன். அடுத்து பாருங்க, நூலின் 97 வெண்பாவிலும் மனநோய் போக்கும் 5 கருத்துக்கள் கொண்டது. நூலின் 97 வெண்பாவிலும் மனநோய் போக்கும் 5 கருத்துக்கள் கொண்டது. ஸோ அந்த பாடல் வரியிலிருந்து எப்படின்னா டிஃப்ரெண்டா உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்கன்றத நான் உங்களுக்கு அந்த பாடலோட ஒப்பிட்டு பார்க்குறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம். பாருங்க, நூலின் 97 வெண்பாவிலும் மனநோய் போக்கம் கருத்துக்களை 5 வகையில் கூறும் நூல் எதுன்னு கேட்கிறாங்க. குறிப்பிட்டு இருக்காங்க பாருங்க. ஐந்து கருத்து மக்கள் மனநோயை போக்குவன. அடுத்து கண்டங்கத்திரி சிறுவழுதுளை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய 5 மூலிகை எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பனன்னு கேட்குறாங்கன்னா வேர். ஸோ இந்த 5 பார்த்தீங்கன்னா வேறு. அதுதான் கண்டங்கத்திரி சிறுவழுதுளை பெருமல்லி சிறுமல்லி நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பதுன்னு கேட்குறாங்க. வேர் பகுதி தான். ஸோ இது எல்லாமே வேர்கள் தான். அடுத்து பொறுத்துக, திருகடிகம் நூல் கொடுத்துட்டு ஆசிரியர் கொடுக்குறாங்க. ஏலாதி நான்மணிக்கடிகை சிறுபஞ்ச மூலம் இது எல்லாமே அறநூல்கள். ஆல்ரெடி நம்ம திருகடிகம் ஏலாதிக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்க. பழமொழி 400 போட்டிருக்கோம். ஸோ இது பழமொழி 400 கேட்கல. இந்த சிறுபஞ்ச நூலை இயற்றியவர் யாருன்னா காரியதாசன். இது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஆப்ஷன் 4க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3. இதை குறிப்பிட்டுள்ளது சீல மட்டும்தான். ஆப்ஷன் 4க்கான ஆன்சர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிறுபஞ்ச நூலின் ஆசிரியர் பேர் தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் அடிச்சிடலாம். மறுபடியும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆல்ரெடி தெரியும், இப்பதான் பார்த்தோம். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை. ஸோ நூல் சிறுபஞ்ச மூலம். அடுத்து சிறுபஞ்ச மூலம் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? மறுபடியும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 97 வெண்பாக்கள் கொண்டதா சிறுபஞ்ச நூலம்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவரம் எதுன்னு கேக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தூதுவளை. மற்ற மூன்றும் பாத்தீங்கன்னா இந்த சிறுபஞ்ச நூலத்தில் கூறப்பட்ட வேர்களின் பகுதி தான். கண்டங்கத்திரி, சிறுவழுதுளை, டி ஆப்ஷன் நெருஞ்சி. இது மூன்றுமே சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள மூலிகை தாவரத்தின் பெயரு. தூதுவளை என்பது சிறுபஞ்ச மூலத்துல குறிப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்து பொறுத்துக. இதுல சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர், அப்புறம் இந்த இலக்கியங்கள், இதை பத்தி தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா சிறுபஞ்ச மூல இலக்கியம் என்ன நூல்னு கேக்குறாங்க. அற இலக்கியம். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏக்கு பார்த்தீங்கன்னா 3. குடும்ப விளக்கு என்பது இதையும் தெரிஞ்சு வச்சுங்க, தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி என்பது பாத்தீங்கன்னா காப்பிய இலக்கியம். குறுந்தொகை என்பது சங்க இலக்கியம். அடுத்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ அதே கொஸ்டின் தான் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இது வேற ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்தது. 39வது கொஸ்டினா இருந்திருக்கு. அடுத்த ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா 50வது கொஸ்டினா அதை கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், சேம் தான். ஸோ உங்களுக்கு எப்படிலாம் கேட்பாங்கன்றதுக்காக தான் புக்கு ப்ரூஃபோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. இந்த புதிய பாடலை விட பார்த்தீங்கன்னா இந்த பழைய சமச்சீர் புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட கண்வனப்பு கண்ணோட்டம் இந்த பாடல இருந்தா எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடிய குரூப் 4ல இந்த புதிய பாடல்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. என்னுடைய டெலிகிராம் லிங்க் இருக்கு, ஸோ அதில் ஜாயின் பண்ணீங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.